ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறையா தோழிகள் கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நீங்கள் பண்ணியிருந்த எல்லா கமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு வீடியோலையும் பதில்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் முக்கியமான டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டாக என்ன டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அர்ஜென்ட்டாக ஒரு தோழி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்பக்கத்தை விட முன்பக்கம் இறங்கிவிட்டது, பட்டி வைக்க முடியவில்லை, என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு அளவுகளில் பெருசாயிருச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும், மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டேக் வராமல் கட்டிங் பண்ணும்போதே எப்படி பட்டிக்கும் ஃப்ரண்ட் பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் உண்டான அளவுகளை சரியான அளவை எப்படி எடுத்து பட்டி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ இதுதான் ப்ளவுஸுடைய பேக் சைடு இல்லைங்களா? இது கழுத்து பகுதி, இது ஆம் பகுதி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பக்கத்தை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸுடைய முன் பக்கத்தில் இது ஆம் பகுதி, இது கழுத்து பகுதி. இப்போ ஆம் பகுதியும் ஒரே மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் பக்கத்தையும் சைடு பக்கத்தையும் ஒரே மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச்சு இறக்கமாக வரும் இல்லைங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்துடைய ஷேப்புக்காக இந்த மாதிரி நம்ம பேக் சைடை விட ஒரு 1/4 இன்ச்சு உள் வாங்கி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து பஸ்டுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ப்ளவுஸுடைய முன்பக்கத்தை நம்ம இந்த ஊக்கு வைக்கிற பட்டி இடத்துலேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் எப்போவுமே நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து பஸ்டுடைய அளவுகள் வரைக்கும் பஸ்ட்டை ஃபுல்லுமே கவர் பண்ணுற அளவுக்கு நமக்கு சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்கணும். இது ப்ளவுஸில் நீங்கள் அளவு எடுத்தாலும் பரவாயில்ல, அல்லது நேரடி அளவு எடுத்தாலுமே ஷோல்டர்லேருந்து முழு பஸ்ட்டுடைய உயரம் எவ்வளவோ அந்த அளவுகளை நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ இந்த உயரம் எடுத்ததுக்கு பிறகு சென்டர் டாட்டுடைய உயரத்துக்கு நேராக நான் இப்படி டேப் வச்சுருக்கேன். இப்படி டேப் வச்சு பார்க்கும்போது இந்த சென்டர் டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த இடத்துக்கு நேராக நம்ம டேப் வைக்கிறப்போ இங்கே ஒரு கேப் வருது இல்லைங்களா? இந்த கேப் எந்த அளவுக்கு நம்ம ஊக்குப்பட்டிக்கு வளைச்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அளவுகள் பார்க்குறதுக்காக இப்போ நான் சென்டர் டாட்டுடைய உயரத்துக்கும் ஊக்குப்பட்டியுடைய உயரத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 1.5 இன்ச் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் நம்ம இதே மாதிரி வச்சுட்டு இது பேக் சைடு இருக்குது இல்லைங்களா? அந்த பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்குங்க. இது ப்ளவுஸுடைய முன்பக்கத்துடைய மார்க்கிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளவுஸுடைய சைடு ஜாயிண்ட் வரும் இல்லைங்களா? அந்த இடம் ஆம் பகுதி ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுட்டு இடுப்பு பகுதியில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துடலாம். ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வரைக்கும் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங்கை நம்ம இப்படி ஒரு டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடில் தான் இந்த மார்க் நான் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸுடைய பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் நம்ம கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை பட்டி கட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். இது ப்ளவுஸுடைய பேக் சைடு, இது ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஊக்கு வைப்போம் இல்லைங்களா அந்த சைடு. ஊக்கு வைக்கிற இடம் அப்படிங்கிறதுனால இதை ஃப்ரண்ட்டாகவும் சைடு ஜாயிண்ட் வர்ற இடம் அப்படிங்கிறதுனால பேக் அப்படின்னும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங் பண்ணினதுக்கு பிறகு ப்ளவுஸுடைய பட்டியுடைய ஃப்ரண்ட் சைடை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா சரியான அளவு 3 இன்ச் இருக்குது. இந்த சரியான அளவு 3 இன்ச்சை நம்ம 3.25 இன்ச்சாக எடுக்கணும். 1/4 இன்ச் பட்டியுடைய ஜாயிண்ட் ஸ்டிச்சுக்காக நமக்கு போயிடும். அதனால் ஒரு 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய வளைவு இருக்குது இல்லைங்களா? இந்த வளைவான இடத்த எத்தனை இன்ச் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது சரியான அளவு 1.5 இன்ச் இருக்குது. நம்ம மார்க்கிங் அளவாக 1.25 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டிச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். பட்டியுடைய நீளம் கரெக்டாக
3 இன்ச் வருது. நான் வந்து 3.25 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய நீளம் எத்தனை இன்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பட்டியுடைய நீளம் வந்து 11 இன்ச் இருக்குது. இந்த பட்டியுடைய நீளம் வந்து நம்ம 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ண அளவுகளை நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். இப்போ இது பட்டியுடைய பேக் சைடு இந்த இடமாகவும் ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த இடமாகவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டியுடைய அளவுகளை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சரியான அளவில் வர்ற பட்டி. இந்த பட்டியை வந்து ப்ளவுஸுடைய முன்பக்கத்தில் இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து சென்டர் டாட் நம்ம பிடிக்கிறப்போ இந்த அளவுகள் சரியாக வந்துடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு நமக்கு இந்த பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் உண்டான பட்டியுடைய நீளம் அகலம் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து இனிமேற்கொண்டு நீங்கள் கட் பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் கட் பண்ணுறதுக்காக எப்படி பட்டியுடைய அளவை எடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். நீ அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கம் வந்து ரொம்ப உயரமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி முன்பக்கம் வந்து ரொம்ப உயரமாக போயிருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சரியான அளவை விட எடுத்துக்காட்டுக்கு ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து 13.5 இன்ச் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு 12.5 இன்ச் அல்லது 12 இன்ச் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முழு பஸ்டுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணுறேன். ஒரு 12.5 இன்ச் அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் 12 இன்ச் அப்படின்னு நான் 1 இன்ச்சு கம்மி பண்ணி 12.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்கு வைக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா? இந்த இடத்துலையும் நம்ம வந்து 1 இன்ச் மார்க் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்புடைய சைடில் வர்ற நீளம் இருக்குது இல்லைங்களா? அந்த இடத்துலையும் நம்ம வந்து 1 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுடைய ப்ளவுஸில் எத்தனை இன்ச்சுக்கு நீளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. அல்லது நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு இன்ச்சு நம்ம வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ட்ராயிங் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு பட்டியுடைய நீளம் வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி இந்த ஷேப்பில் நீ கட் பண்ணி நீங்கள் பட்டிக்கு எப்படி நான் சொல்லி கொடுத்தனோ அந்த மாதிரி துணியை நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸுடைய முன்பக்கத்தை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து நமக்கு கரெக்டான அளவில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த செக்கிங்க்கு பிறகு தான் நம்ம இந்த ஊக்குப்பட்டியில் வர்ற இடமாகட்டும் சைடு டக்கு வைக்கிற இடமாகட்டும் 1/2 இன்ச் 1/4 இன்ச் சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டாலோ அல்லது கம்மியாக வெட்டிட்டாலோ நம்ம வந்து பட்டியை ஜாயிண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த 2 இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வருது, ஊக்குப்பட்டி வைக்கிற இடமாகட்டும் அல்லது சைடு ஜாயிண்ட் வர்ற இடமாகட்டும், இந்த 2 இடத்துல ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா சரியான அளவில் இருந்து அளவுகள் ஜாஸ்தியாக வந்தாலோ கம்மியாக வந்தாலோ நம்ம ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஷோல்டர்லேருந்து முழு பஸ்டுடைய உயரம் சரியாக வரல அப்படின்னா ஒன்ஸ் அந்த ப்ளவுஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு அதுக்கு பிறகு வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 இடத்துல கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா எப்படி வேணாலும் நம்ம வந்து எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம். இதுவே இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தில் நமக்கு ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸே வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அளவுகள் வந்திருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சா 2 இன்ச்சா எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ளவுஸுடைய முன் நீளம் வந்து பெருசாக இருக்குதோ அந்த அளவுகளை நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கப் ஷேப்பும் முன்பாகமும் உங்களுக்கு சரியான அளவில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.